கிளாம்பாக்கம் போக்குவரத்து நெரிசல் விரைவில் தீர்வு, அமைச்சர் சொன்ன முக்கிய தகவல். செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எதிரே ஏற்படும் கடுமையான போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக அரசு அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டமும் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ், செங்கல்பட்டு தாம்பரம் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தாம்பரம் மாநகர போலீஸ் கமிஷனர் அமல்ராஜ், கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய செயல் அலுவலர் பார்த்திபன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பல்லாவரத்தில் இருந்து செங்கல்பட்டு வரை வார விடுமுறை நாட்களிலும் பண்டிகை நாட்களிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதை சரி செய்ய வேண்டும் என அனைத்து துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் ஆலோசனை வழங்கினார். இந்த கூட்டத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக தற்பொழுது குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குழு தரக்கூடிய அறிக்கையை மேற்கொண்டு அந்த அறிக்கையின் அடிப்படையில் பொதுமக்களுக்கு இடையூறு தரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றவாறு பணிகளை செய்ய தயாராக உள்ளோம். தற்சமயம் இருக்கின்ற பிரச்சனைகளை சரி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. 10 நாட்களுக்குள் அறிக்கை வாங்கப்பட்டு அறிக்கையின் அடிப்படையில் பொதுமக்களின் பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். மக்கள் படுகிற துயரத்தை எல்லாம் அறிந்து அதை சரி செய்திட வேண்டும் என்ற நன்னோக்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர், தாம்பரம் மாநகராட்சி காவல்துறை மாநகர காவல்துறை ஆணையர், அதேபோல் சென்னை தாம்பரம் மாநகராட்சியினுடைய ஆணையர், வருவாய்த்துறை, நெடுஞ்சாலைத்துறை, போக்குவரத்து துறை போன்ற துறைகளை அதிகாரிகளெல்லாம் கலந்து இந்த போக்குவரத்து பிரச்சனையிலிருந்து மக்களை எப்படி பாதுகாப்பது என்பதை பற்றிலாம் ஆய்வு செய்தோம். இப்போது ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கமிட்டி 10 நாட்களுக்குள்ளாக ஆய்வு செய்து இந்த போக்குவரத்து நெரிசலிலிருந்து மக்களை எப்படி பாதுகாப்பது என்பதை ஆய்வு செய்து அறிக்கை தர இருக்கிறார்கள்.